காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதம் புத்தகம் 69ஆம் அதிகாரம் 33வது வசனம். தயவு செய்து எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்க. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஆமென். என்ன அருமையான வசனம் தெரியுமா? சென்னையில் அநேகம் ஆட்டோ ரிக்ஷா பின்னாலே எழுதி வச்சிருக்கு இந்த வசனம். கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் இது. நம்ம ஆண்டவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நானும் நீங்கள் எளியவர்கள். ஆமென். நாம் ஜெபிச்சால் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை கேட்பாரு. ஆமென். இன்னைக்கு அநேக எளியவர் சொல்லும், ஆண்டவர் ஐயா எங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கப்படவில்லை. அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். என்ன பண்ணியிருக்கிறார்? கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களே அவர் புறக்கணியார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களே புறக்கணியார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர் எளியவர்களுக்கு நன்மை செய்யும்படிதான் இந்த பூமியில் வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பணக்காரட தேவன் அல்ல, அவர் எளியவர்களின் தேவன். அது வேதத்தில் சொல்லி இருக்கிற. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். லூக்கா 4:18. மைக்கில் வாசிக்குமாளே. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. நல்லா கவனிக்கணும். யாருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து போதும். ஆமென். அந்த வசனம் என்ன அருமையான வசனம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தராய இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பிதாவாய் தேவன் அபிஷேகம் பண்ணி எதுக்காக? மறுபடியும் வாசிங்க இந்த வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். யாருக்கு? நிறைய பேர் வாசிச்சு அப்படியே போகும். ஆனா நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் தரித்திரரோடு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படிதான் இந்த உலகத்தில் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தரித்திரம் சொல்லும் போது ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள், வியாதியினால வேதனைப்படுகிறவர், எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஜனம், எல்லாராலும் கைவிடப்பட்ட ஜனம், அப்படிப்பட்ட ஜனங்களோடு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி பிதாபாய் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் எதுக்காக அனுப்பி நாம் விசுவாசிக்கணும். அதை நாம் புரிஞ்சு கொள்ளணும். தரித்திரரோடு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி. அங்க பணக்காரன் போட்டிருக்கா, கோடீஸ்வரன் போட்டிருக்கா, பெரிய செல்வன் போட்டிருக்கா. என்ன போட்டிருக்கு? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தரித்திரனோடு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி. நம்மளை மாதிரி ஏழைகளோடு, நம்மளை மாதிரி ஆதரவற்றவர்களோடு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி அவர் பூமியில் வந்திருக்கிறாரு. அவர் வந்ததுக்கு சில நோக்கங்கள் இருக்குது. எதுக்கு தெரியுமா? அது அடுத்த வாசிங்க சார். அதோட அடுத்த எதுக்கா வந்து வாசிங்க. இருதயம் நறுங்குண்டவர். அதையும் வாசிங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். எதுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாரு? இருதயம் நறுங்குண்டவர்களே குணமாக்க ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அடுத்தது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும். சிறைப்பட்டவன் சொன்னார் என்னது?
கடன் தொல்லையினால் சிறைப்பட்டவர் இருக்கிறாங்க, குடும்ப சமாதானம் இல்லாத சிறைப்பட்டவர் இருக்கிறாங்க, பண கஷ்டத்தினாலே சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, நல்ல வேலை இல்லாத சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, நல்ல வருமானம் இல்லாத சிறைப்பட்டு இருக்கிறாங்க, இன்னும் பாவத்தினாலே சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, வில்லி சூனிய மந்திரவாதத்தினாலே சிறைப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி பிதாவாய் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதே வசனம், அதோட கீழே, குருடருக்கு பார்வையும் என்ன கொடுக்கிறாரு? குருடருக்கு பார்வை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது அநேக குருடருடைய கண்கள் திறந்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நமக்கு எல்லாம் கண் இருக்குல்ல, இருக்குதா இல்லையா? நமக்கு எல்லாம் தேவ கிருபையினாலே நல்லா கண்ணு தெரியுது, பார்வை இருக்குது. ஆனால் ஒரு கண்ணு அடைக்கப்பட்டு இருக்கு, மூடப்பட்டு இருக்குது. இந்த கண்ணு ஆவிக்குரிய கண்கள். கரெக்ட், சோத்ரம், மலையிலோயா. எல்லாருக்கும் கண் இருக்குது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு இருக்குது. இன்றைக்கு அந்த ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வாஞ்சி இருக்குது? அநேகருக்கு ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அடுத்த வாசிங்க சிஸ்டர். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். நொறுங்குண்டவர்களே விடுதலையாக்கவும். நம்முடைய இருதயம் பல வேளைகளில் நொறுங்கி போகும். நீங்க சொல்லியிருக்கல, ஐயா என் வீட்டுக்காரன் அப்படி பேசிட்டாங்க ஐயா, என் இருதயம் நொறுங்கி போயிச்சாண்டவரே. அல்ல என் பிள்ளை, நான் பெற்று வளர்த்திய பிள்ளை என் முகத்தை பார்த்து அப்படி பேசியிருக்காண்டவரே, என் இருதயம் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. That means broken heart, உடைக்கப்பட்ட உள்ளம். நொறுங்குண்டவர்களை குணமாக்க வந்திருக்கு. சில வியாதிஸ்தர் இருக்கிறாங்க, வியாதியினாலே வலி தாங்க முடியாது. அவங்க சொல்லுவாங்க, ஐயா என் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குது, என்னால தாங்க முடியலையா, கொடிய வேதனை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்க தேவன் வந்திருக்கிறார். இன்னும் நீங்க உங்க கணவனை ரொம்ப நேசிக்கிறேன், உங்க மனைவியை நீங்க ரொம்ப நேசிக்கிறேன், திடீர்னு ஒரு கோபத்திலே அவர் ஏதோ ஒரு வார்த்தை விட்டு நீங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க அப்படி பேசிட்டீங்கல்ல, நான் செத்தாலும் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்குது, உடைக்கப்பட்டு இருக்குது. நம்ம என்ன செய்யணும்? இப்ப 2 இடத்துல வாசிச்சு, நொறுங்குண்டவர்களை குணமாக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம அப்படி மனதில் வச்சுட்டு இருக்கக்கூடாது. அந்த நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும்படி ஆண்டவருக்கு நீங்க இடத்தை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. நீங்க 20 வருஷம் 30 வருஷம் என் கணவன் அப்படி பேசிட்டாங்க, என் அம்மா அப்படி பேசிட்டாங்க, என் தம்பி அப்படி பேசிட்டாங்க, என் சகோதரங்கள் அப்படி பேசிட்டான்னு சொல்லி அதை அப்படியே உள்ளத்தில் வச்சு என்ன ஆகும் சொல்லுங்க? என்ன ஆகும்? அந்த இருதயம் புண்ணாய் மாறும். புண்ணு என்ன ஆகும்? சொல்லுங்களே, புண்ணு என்ன ஆகும்? வியாதியாய் மாறும். தேவையா இது? அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. என்னுடைய உங்களுடைய நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கும்படி அவர் வந்திருக்கிறாரு. நான் சொல்லல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்மளை யாராவது காயப்படுத்தி பேசினாலே ஆண்டவரிடத்தில் கொடுங்க. ஆண்டவரே என் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்குதப்பா, என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு, ஆண்டவரே நீ என்னை குணமாக்கும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறாங்க? எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறாங்க? நீங்க மனதிலே வச்சுட்டே இருக்கும், என் கணவன் அப்படி பேசிட்டாங்க, யார்கிட்ட எல்லாம் சொல்லாம அப்படி எல்லாம் பேசுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, என் கணவனை நான் ஜீவன் மாதிரி, ஜீவனுக்கு துல்லியமாக நான் நேசிச்சேன், ஆனா அவர் அப்படி என்னை ஒரே நிமிடத்துல தூக்கி எறிஞ்சு பேசிட்டேன். யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. யார்கிட்ட சொல்லணும்? உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு இருக்குதா, அது குணமாக்குதான் அவர் வந்திருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தியத்தை நீங்க அறிவீங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. இந்த சத்தியத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்காக இந்த பூமியில் வந்ததுன்னு தெரியாமலே அநேக விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென்.
ஆமென் சொல்லுங்க. தயவு செய்து உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என்னுடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருந்தால் அவரை பார்த்து சொல்லுங்க, அவர் சீக்கிரமாய் வந்து உங்களுடைய இருதயத்தை குணப்படுத்துவாரு. அவரு பரம வைத்தியர். அவருக்கு ஊசி நூலனும் வேணாம், மாத்திரை தேவையில்லை. உன் இருதயத்தை ஒண்ணு தொட்டா போதும், உன் இருதயம் குணமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சத்தியத்தின்படி இந்த நாள் தொட்டு நீங்க நடக்கணும். அவரு நம்முடைய காரணம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயம் உடைக்கப்படுது. கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் சண்டை வருது, இருதயம் உடைக்கப்படுது. வேலை செய்யற இடத்தில் அதிகாரிகள் நம்மை திட்டுறாங்க, மற்றவங்களுக்கு முன்பாக நம்மை அவமானப்படுத்துகிறாங்க, இருதயம் உடைக்கப்படும். நம்ம என்ன செய்யணும்? அதிகாரி திட்ட முடியுமா? தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் அவமானப்பட்டிருக்கு, என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு, ஆண்டவரே என் இருதயத்தை குணமாக்கும். ஒரே ஒரு சின்ன ஜெபம்தான். விசுவாசிக்கிறீங்களா? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த நோக்கத்தை நானும் நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும். இல்லாம நாம் விசுவாசியர்கள் எந்த பிரயோஜனம் இல்லை. அவர் வந்ததுக்கு நோக்கம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த சபை இங்க ஆரம்பிச்சது பாஸ்டர் டேனியல் அவர்கள் எதுக்காக? இந்த தேசத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணும். அந்த நோக்கம் தான் அவருக்கு இருக்குது. ஆமென். வேற ஏதாவது நோக்கம் இருக்குதா? அதே மாதிரிதான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? மறுபடியும் வாசிங்கம்மா அந்த வசனம், கீழே 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை எதுக்காக? தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி அவர் வந்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், அங்க சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அவர் வந்திருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகர் இருதய நோய்க்கு காரணம் போறது காரணம் என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வரன காரணம் என்ன தெரியுமா? இந்த சின்ன பிரச்சனை இருதயத்திலே வச்சு 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 அது குணமாகாது. அது ஊசியால எடுக்க வேண்டியது என்ன சொல்லுவாங்க? தூம்பாயினால எடுக்கணும்னு சொல்லுவாங்க. தேவையா இது? உங்களுக்கு அறியாத சக்தி இன்றைக்கு கர்த்தர்களோடு வெளிப்படுத்துகிறார். யோவான் 8:32 என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களோட பேசுகிறது சத்திய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. இயேசுவுக்கு உங்களோட வாடியில் இடம் கொடுங்க. அந்த வைராகி, அந்த கோபம் இருதயத்தில் வச்சு அந்த இருதயம் புண்ணாகிறது, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறது, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். வாசிக்கலாம், இது அடையாளம் வச்சுட்டு சங்கீதம் 34:18 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:18. நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு அவர் சமீபமாயிருக்கு. God near to us. தேவன் நமக்கு சமீபமாயிருக்கு. இந்த சத்தியத்தை நீங்க அறிவீர்கள். வேற எந்த வசனம் சொல்ல? இருதயத்துக்கு ஏற்ற வசனம் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்ப நம்முடைய இருதயத்தை அவர் சுகப்படுத்துவாரு இல்லையா? ஆமென். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்க அறிவீர்கள். உங்களுடைய இருதயம் நொறுங்குண்டு வலி வருது, ஹார்ட் அட்டாக் வருது, டாக்டர்ஸுக்கு நீங்க லட்சக்கணக்கு ரூபா கொண்டு கொடுக்கிறேன், ஒன்றும் தேவையில்லை. ஆண்டவரே, என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கு, என் இருதயம் நொறுங்குண்டு இருக்கு, நீர் என்னை குணமாக்கும். குணமாக்கும் இல்லையா? நிச்சயமா குணமாக்கும். நீங்க ஒரு எளியவராயிருந்தாலே உங்க விண்ணப்பத்தை தேவன் கேட்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வந்து ஜெபிக்கும் போது தாழ்மையோடு நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும் வேதம் சொல்லுகிறது. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு
அவனே அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஆமென். யாரு சொல்லுகிறார்? தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் ராஜா, இஸ்ரவேலுக்கு அதிபதி. அவர் ஏழையா? சொல்லுங்க. எல்லா பரிவாரங்களும் இருக்குது, எல்லா சேனைகளும் இருக்குது. இஸ்ரவேலுக்கு ராஜா, 40 வருஷம் ஆண்ட ராஜா சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான். அவர் ஏழையா? சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் தன்னை தாழ்த்தி செபிக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனே அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். தாவீது கூப்பிட்டா மட்டும் ஆண்டவர் கேட்பாரா? அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நானே நீங்கள் கூப்பிட்டு அவரை கேட்பாரு. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்துகிறார். ஜெபிக்கிறவர்கள் முதலாவது தெரிஞ்சு கொள்ளுங்க, ஜெபம் பண்ணும்போது தேவ சமூகத்தில் நாம் தாழ்மையோட ஜெபம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லை, நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கு, நான் எம்பிஏ படிச்சிருக்கு, நான் பிகாம் படிச்சிருக்கு, அதனால நான் என்ன எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணோம். சிலர் இந்த ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. கர்த்தர் முன்பில் நம்மளை தாழ்த்தணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நம்ம பாட்டு பாடியல்ல, தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய். அப்ப எந்த நேரத்தில் அவர் நம்மை நினைவு கூறும்? தாழ்மையில தான். ஆமென். ஒரு டிகிரி என்ன அவருக்கு பிரச்சனை இல்லை. நீ எவ்வளவு பெரிய டிகிரி எடுத்தாலும் சரி, கர்த்தருக்கு அது பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கு, பஸ் வந்த போது அவருக்கு என்ன டிகிரி தேவை? சொல்லுங்களே, சத்தமா சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க. பயந்து சொல்றாங்க. தாழ்மை. அவருக்கு என்ன டிகிரி வேணும்? அவருக்கு பிடிஹெச், அப்புறம் என்ன டிடி பிடி, இதொன்னும் அவருக்கு தேவையில்லை. சோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் ரெவரண்ட், பிஷப்பு, நீ போலான்னு அப்படிதான் சொல்லுவாரு. அவருக்கு என்ன தேவை? தாழ்மைதான். ஆமென். கிருபை கொடுக்கிறது யாருக்கு? சொல்லுங்க. இங்க ஜெப குழு இருக்கிறாங்க, அநேக விசுவாசிகள் இருக்கிறாங்க, அநேக ஜெப கூட்டங்கள் நடத்துறீங்க. யாருக்கு அவரு கிருபை கொடுக்கிறாங்க? தாழ்மை உள்ளவருக்கு. அங்க டிகிரி எழுதியிருக்கா? யாக்கோபு 4:6 வாசிங்க. அவர் பெருமை உள்ளவருக்கு, ஆதலால் அவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர் அதிகமான கிருபை அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. யாருக்கு கொடுக்கிறாங்க? நல்லா கவனிக்கணும். நீ உன்னோட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரணுமா? தாழ்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க தாழ்மை எண்ணப்பட மாட்டோங்க. நாங்க என்னது பெருமையோடு தான் ஜெபம் பண்ணோம். நான் ஜெப வீராங்கனை, ஜெப வீரர். என்னத்த பிரயோஜனம்? அனலும் இல்லை, குளிரும் இல்லை. தாழ்மை. நீங்க தாழ்மையோடு ஜெபிச்சு பாருங்க, உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் தருவாரு. ஆமென். தாவீது சொல்லுகிறார், ராஜா சொல்லுகிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனே அவன் இடுக்கங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களுக்கு எத்தனை இடுக்கங்கள் இருக்குது? எத்தனை இடுக்கங்கள் உங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்குது? எத்தனை இடுக்கங்கள் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது? நினைச்சு பாருங்க. அந்த இடுக்கங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை விடுவிப்பாரு. அதே ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறீர், தேவனே தாமதியாதே. ஆமென். வாசிக்கலாம். சங்கீதம் 40:17. சங்கீதம் 40:17. சிறுமையும் எளிமையுமானவன். பாருங்க, ஒரு ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். ஆமென். எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம் அது. ஆமென்.
நான் சிறுமையும் எளிமையுமானவன். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? சொல்லுங்க, எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்ப தேவன் நம்மை நினைவாயிருக்கணுமெങ്കിൽ நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? தான் சிறுமையும் எளிமையுமானவன். தாவீது ராஜா இஸ்ரவேலுக்கு அதிபதி சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு முன்பாக நானும் நீங்களும் சிறுமையும் எளிமையுமாய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பாரு. அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதே. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணையாய் வரணுமெங்கில், தேவன் உங்களை விடுவிக்கணுமெங்கில் நீங்க என்ன செய்யணும்? தாழ்மையாய் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை கொடுக்கிறார். இது தேவன் உங்களோடு நேரடியாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது உம்முடைய சமூகத்தில் தாழ்மையோடு ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். அப்படி ஜெபிச்சு பாருங்க, நீங்க விரும்பதுக்கு அதிகமான கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எதுக்காக வந்திருக்க தெரியுமா? இந்த பூமியில அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். என்ன செய்கிறார்? அவர் ஒடுக்கப்பட்டவருக்கு நியாயம் செய்யறதுக்காக தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. பசியா இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குறார். ஆமென். குருடன் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை சிநேகிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 146 7வது வசனத்திலிருந்து. சங்கீதம் 146 7வது வசனத்திலிருந்து. அவர் ஒடுக்கப்பட்டவருக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார், குருடனின் கண்கள் கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்ததுக்கு நோக்கம் இருக்குது. அவர் ஒடுக்கப்பட்டவருக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் குடும்பத்தார் நீ ஒடுக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வாரு. ஆமென் சொல்லுங்க. உன் கணவனாலே மனைவியால் நீ ஒடுக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் வேலை செய்யும் இடத்தில் மற்றவர்களால் நீ ஒடுக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஒடுக்கப்பட்ட அவஸ்தையிலிருந்து நம்மை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் வந்திருக்கிறாரு. ஆமென். நானும் நீங்களும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில வாடிய தேவனுக்கு பிரியம் அல்ல. அந்த ஒடுக்கப்பட்ட அவஸ்தையில் இருந்து தேவன் நம்மை தூக்கி விடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிற தேவன். ஏழைகளை குப்பையிலிருந்து தூக்குற தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவன் அவர். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் கிடக்குது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அந்த மடங்கடிக்கப்பட்ட நம்மை ஒடுக்கப்பட்ட நம்மை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்திருக்கிறார். அடுத்து என்ன சொல்லுகிறது? பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒரு நாள் அவரு பட்டினி போட்டிருக்கா? சொல்லுங்களேன். அவர் பசியா இருக்கிற நமக்கு ஆகாரம் தருகிற தேவன் அவர். ஆமென். சிலர் 4 வேளை சாப்பிடுவாங்க, சிலர் 5 வேளை சாப்பிடுறாங்க. நல்லது, சாப்பிடுறவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென்.
அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஆனா சாப்பிட்டு தூங்கக்கூடாது. நிறைய பேர் நைட்டில் ஜெபத்துக்கு முன்னாடியே என்ன செய்வாங்க, சாப்பிடுவாங்க. நீங்க இல்லை, வேற ஊர்ல சொல்றேன், நீங்க யாரும் சாப்பிட மாட்டீங்க. அப்புறம் வேலை ஜெபம் ஆரம்பிக்க நான் வயிறு ரொம்ப இருக்குல்ல, என்ன சோத்திரம் சோத்திரம், அப்புறம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், அப்புறம் கொரட்டை விட ஆரம்பிக்கும், சவுண்டு வரும். அப்ப என்ன சொல்லும், போதும் இன்னைக்கு ஜெபம் போதும், நாளைக்கு வச்சுக்கலாம். வயிறு ரொம்ப சாப்பிட்டு ஜெபம் பண்ணாதீங்க. எப்படி ஜெபம் பண்ணோம் சிஸ்டர்? மெதுவா சொல்றேன், யாரும் கேட்கக்கூடாது, சத்தமா சொல்லுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணோம். ஆமென். வயிறு ரொம்ப சாப்பிட்டா ஜெபம் முழுசா முடியாது, ஆரம்பத்திலே முடிஞ்சு போயிடும். ஆமென், அல்லேலூயா. நீங்க யாரும் செய்ய மாட்டேது, வேற ஊர்ல சொல்றேன், நீங்க நல்ல பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பசியா இருக்கணும், ஆகாரத்தை கொடுக்கிற தேவன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. பரிசுத்த வேதாகம கருப்பு புத்தை எடுத்து நீ விசுவாசி இருந்தால் ஒரு நாள் அவர் உன்னை பட்டினிக்கு பட மாட்டாரு. அப்படித்தானே பாஸ்டர்? ஆமென். நம்மை திருப்தியாய் சாப்பிட வைக்கிற தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லுகிறது? கட்டுண்டவர்களே விடுதலை ஆக்குறார். ஆமென். நீங்க சொல்லும், ஐயா நான் காலைல எந்திரிச்சதும் என் வீட்டு முன்னாடி என்ன பார்த்தேன், ஒரு எலுமிச்சம்பழம் பார்த்தேன். கரெக்டா சொல்லிட்டேங்க. என் கையும் ஓடல, காலு ஓடல. என்ன பார்த்தீங்க சொல்லுங்களேன்? எலுமிச்சம்பழம். இந்த வெயில்ல இந்த எலுமிச்சம்பழம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல. அது மேல என்ன போடுவாங்க, கொஞ்சம் குங்குமம் போடுவாங்க. அதோட தோல் பார்த்துருக்கா? கையால நசுக்க முடியுமா? கத்தியால தான் கட் பண்ணோம், அதுக்குள்ள ஒன்றும் போகாது. இந்த மந்திரவாதி என்ன செய்யுமா, அவங்க முன்னாடி கொஞ்சம் குங்குமம் போட்டுட்டு சூ 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 சூன்னு வச்சுட்டு கூட 500 கொடு 1000 கொடு. அந்த எலுமிச்சம்பழம் பார்த்தா என்ன செய்யணும் சிஸ்டர்? நல்லா எடுத்து என்ன செய்யணும், நல்லா கழுகி கட் பண்ணி சக்கரை நல்லா போட்டு என்ன விஜய் என்ன போடணும், ஜூஸ் குடிக்கணும். என்ன குடிக்கணும்? ஜூஸ் குடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. என்ன ஐயா, என்ன இப்ப எலுமிச்சம்பழம் விலை ஜாஸ்தி ஐயா? ஆமென். என் கை ஓடல, காலு ஓடல, என் அல்ப விசுவாசிய நீ. ஆமென். எலுமிச்சம்பழம் பயப்படாதீங்க. நான் இந்த விடுதலை கூட்டத்தில் இதை பற்றி பேசுவாரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்லுவாங்க, ஐயா வில்லிசூன்யம் பண்ணி இருக்குது, மந்திரவாதம் பண்ணி இருக்கு. கட்டுண்டவர்களை விடுதலையாக்குதாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்திருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க எதுக்கு பயப்படணும்? ஆண்டவரே இந்த கட்டில் என்ன விடுவிக்க மாட்டவரே, இந்த பில்லி சூழ்நிலை விடுவிக்க மாட்டவரே, என்ன ஜெபம் பண்ணி பாரு, நிச்சயமா கர்த்தர்களை விடுவிப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தில் கரங்களை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எப்படிப்பட்ட கட்டும் அவர் அர்த்தம் போடுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? மந்திரவாதி கட்டுவாரு, இயேசு கட்ட அவிழ்த்து போடுவாரு. மறுபடியும் மந்திரவாதி கட்ட முடியாது. இயேசு அவிழ்த்து போட்டால் ஒரு மந்திரவாதிக்கும் கட்ட முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தில் வலது கருத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 146:9 சொல்லுகிறது, அவர் பரதேசிகளே காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார், துர்மார்கன் வழியோ கவிழ்த்து போடுகிறார். வாசிங்க சிஸ்டர். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளை ஆதரிக்கிறார், துர்மார்கன் வழியோ கவிழ்த்து போடுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளை ஆதரிக்கதான் இந்த பூமியில வந்திருக்கிறாரு. எங்கிட்ட அநேக விதவைகள் பேசுவாங்க, ஐயா சின்ன வயசுல என் பையனோட சின்ன வயசுல அந்த கணவன் இறந்து போயிட்டாங்க, அல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அநேக திக்கற்ற பிள்ளைகளும் விதவை மாதிரி என்ன செய்யும் தெரியுமா? அந்த திக்கற்ற பிள்ளைகள், தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அப்பா இல்ல, ஜாலி இஷ்டத்துக்கு வாழ்ந்து கெட்டு போறாங்க. அநேக விதவைகள் என்னோட கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க,
ஐயா நான் வீட்டு வேலை செய்து அந்த பிள்ளை வளர்த்திருக்கேன் ஐயா, ஆனா அவன் செல்போனுக்கு அடிமையா இருக்கு, கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கு. கண்ணீரோட சொல்லி ஒன்னு ரெண்டு இல்ல, அநேக டிக்கெட் விதவமா. சில பிள்ளைகளை நினைச்சிருக்கேன், தகப்பன் இல்லைனால் நம்ம இஷ்டத்துக்கு வாடலாம். அதே மாதிரி சில சகோதரிமார் இருக்க விதவைகளும் கனவில் இல்லை, நீ யாரும் கண்டிக்க மாட்டாங்க, இஷ்டத்துக்கு சீரியல் பார்க்கறாங்க, இஷ்டத்துக்கு சீரியல் பார்க்கறாங்க, இஷ்டத்துக்கு செல்போன் பேசுறாங்க, யாரும் கண்டிக்க மாட்டோம்ல. அப்படி அல்ல, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். சங்கீதம் 68:5. நம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன் பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லையா? சர்வ வல்லமை உள்ள தேவன் உன் தகப்பனுக்கு பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கு. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. அந்த கணவன் வாடி இருந்தா கூட இந்த சந்தோஷம் கிடைக்காது. சர்வ வல்லமை உள்ள தேவன் பரமபிதாவு உன் பிள்ளைகளுக்கு தகப்பன். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. உனக்கு நியாயம் விசாரிக்கும், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். விதவைகளை அவர் கைவிட மாட்டாரு. உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம் நான் சொல்றேன், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தான் தேவன் முதலாவது நன்மை செய்யும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தான் தேவன் முதலாவது நன்மை செய்யும். அதை மறந்துட்டு இந்த திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் செயல்படுகிறாங்க. எப்படி ஆசீர்வாதம் வரும்? அந்த வசனம் மறந்துடாதீங்க. சங்கீதம் 68:5. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன், சொல்லுங்க எல்லாரும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறோமாயிருக்கிறார். எனக்கு தாயின் தகப்பன் இல்லை, அவர் எல்லாம் இறந்து போட்டாங்க. அவர் தான் எனக்கு தகப்பன், அவர் தான் எனக்கு தாயின் தகப்பனும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் செபிக்கிறேன். அதனால அவரே எனக்கு தாயின் தகப்பனா இருந்த கரம் பிடிச்சு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எளியவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 69:33. அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. நீங்களும் நானும் யாருங்க? நான் அவருக்கு முன்பாக எளியவன் தான். ஆமென். நீங்க எளியவன் ஆயிருந்தா, எளியவள் ஆயிருந்தா நிச்சயமா விண்ணப்பத்தை கேட்பாரு. அந்த விண்ணப்பத்தை கேட்கணும், என்ன செய்யணும் சொல்லுங்க? தாழ்மையோட ஜெபம் பண்ணணும். அநேக எளியவருடைய விண்ணப்பம் கேட்கறதுன்னு அநேகர் எங்கிட்ட சொல்லுவாங்க. அது காரணம் என்ன தெரியுமா? ஜெபம் சரியில்லை, ஜெபம் சரியில்லை. ஜெபிக்கும் போது என்ன செய்வாங்க? பைபிள் இருக்கும், பைபிள் பக்கத்தில் என்ன இருக்கும்? கரெக்டா சொல்லிட்டாங்க. நல்லா கவனிக்கணும். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாகத்தைக்கு நான் வந்திருக்குது. என்ன இருக்கும்? செல்போன் பக்கத்தில் வச்சிருக்கும். நீங்க நல்லா ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம், ஆண்டவரே என் கணவனை காப்பாத்து, என் பிள்ளைகளை காப்பாத்து, குடும்பத்தை காப்பாத்து. உடனே என்ன வரும்? ட்ரிங் 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 வரும். உடனே என்ன செய்யும்? எசப்பா அங்க நில்லு. அவரு என்னது என்ன காமிக்கும்? ஸ்டாப் பண்ணும். பஸ் நிறுத்தின மாதிரி, நான் கொஞ்சம் பேசட்டும். உடனே என்ன செய்யும்? அந்த ஜெப நிப்பாட்டிட்டு போன் எடுத்து பேசுவாங்க. அப்படியா இப்படியா விடக்கூடாது, அப்படி பேசிட்டாங்களா? அவர் 2 பேசு 4 பேசு. ஆமென், அல்லேலூயா. இப்படி எல்லாம் அரை மணி நேரம் பேசிட்டு செல்போன் வச்சுட்டு மறுபடியும் ஜெபம் ஆரம்பிக்கும். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, என் பிள்ளைய காப்பாத்துங்க. இந்த ஜெபம் ஆண்டவரை கேட்பாரு? சொல்லுங்களேன். இந்த ஜெபம் ஆண்டவரை கேட்பாரு? செல்போன் வச்சுதான் ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் என்னோடு பேசினாரு. தயவு செய்து நான் சொல்றேன், உண்மையாக நீங்க ஜெபிக்க விரும்பினால், நீங்க ஜெப வேளையில் வேதம் வாசிக்கும் போது செல்போன் அலமாரியில போட்டு வைங்க, பொட்டியில போட்டு வைங்க, கையெத்தா தூரத்தில் கொண்டு வைங்க. போன் எடுக்க கூடாது.
போன் எடுத்தால் உங்க ஜெபம் கேட்கப்படாது. வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் பிரேயர்? என்ன ஜெபத்துக்கு என்ன அர்த்தம்? ஜெபம் என்ன சொல்லுங்க? வெரி குட், ஆமென், அல்லேலூயா. கடந்துட்டீங்க எல்லாரும், ஆமென். ஆண்டவரும் நானும் நீங்களும் உள்ள ஒரு தொடர்பு, கம்யூனிகேஷன். என்னது? கம்யூனிகேஷன், ஆமென். அவரும் யாரோடு பேசுற சொல்லுங்க? தேவனோடு பேசும்போது அந்த ஜெபம் கட் பண்ணலாமா சொல்லுங்க? ஒரு உதாரணம் சொல்ல, என்ன நல்லா கவனிக்கணும். நீங்க ஆபீஸில் வேலை செய்யற, கம்பெனியில் வேலை செய்யற, வேலை நேரத்தில் வேலை நிப்பாட்டி செல்போன் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? அவ்வளவுதான், சீட்டு கிழிஞ்சிடும். வீட்டுக்கு போ, நீ வீட்டுக்கு போய் எவ்வளவு நேரம் வேணும் பேசுன்னு சொல்லி அமுச்சிடுவாங்க. உண்மையா பொய்யா? யாரோடு பேசுறாங்க? தேவனோடு பேசும்போது அந்த உறவு கட் பண்ணலாமா? நாங்க கட் பண்ணி தான் ஜெபம் பண்ணோம். அப்ப என்ன ஆகும்? கட் பண்ணி தான் ஆசீர்வாதம் வரும். ஆமென். உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்லுகிறது, தயவு செய்து பைபிள் மேல செல்போன் வைக்காதீங்க. ஜெபிக்கும் போது செல்போன் ஏதாவது ஒரு அலமாரியில பூட்டி வைங்க. ஏன் தெரியுமா? உங்க ஜெபத்துக்கு தடை வரக்கூடாதுன்னு பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய ஊழியனாய் நானும் வாஞ்சிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வராது, உங்க ஜெபத்துக்கு பதில் வராது. அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். தாவீது ஜெபிச்ச போல ஊக்கமா ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னாளி ஜெபிச்சது போல ஊக்கமா ஜெபம் பண்ணணும். ஆகாரி ஜெபிச்சது போல ஊக்கமா ஜெபம் பண்ணணும். தாவீது ஜெபிச்சது போல ஊக்கமா ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபித்தா தாம் ஜெபத்துக்கு பதில் வரும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. தயவு செய்து ஐ ஹம்பிள் ரிக்வெஸ்ட், தாழ்மையோட சொல்றேன், ஜெபிக்கும் போது நீங்க ஜெப குழி வச்சிருக்காங்க, எல்லாம் வச்சு நல்லது. உங்க ஜெபம் கேட்கப்படணுமா? செல்போனை தூரத்தில் வைங்க. செல்போன் போன் அடிக்கட்டுங்க, யார் வேணாலும் போன் அடிக்கட்டும். உன் வீட்டுக்காரர் போன் அடிக்கட்டும், அம்மா போன் அடிக்கட்டும், சொந்த பந்தங்கள் போன் அடிக்கட்டும். போன் எடுக்க கூடாது. ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு திருப்பி போடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, நான் ஜெபிச்சு கொண்டு இருந்தது, அதனால போன் எடுக்க முடியல. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள், அன்பு சகோதரனே, செல்போன் வச்சுட்டு தான் ஜெபம் பண்ணும். அந்த ஜெபம் கேட்கப்பட மாட்டேன். அவர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆமென். நீங்கள் எளியவர், நம்ம யாரும் கோடீஸ்வரன்மார் அல்ல, நம்ம எல்லாம் எளியவர்கள். நீங்க இந்த சோதரன் சகோதரா, நீங்களும் இந்த 15வது வருஷம் தாழ்மையோடு ஜெபிச்சு பாருங்க. நீங்க செல்போன் மாட்டி வச்சு ஜெபிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்வாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. செல்போன் அற்புதத்தை கொண்டு வராது. செல்போன் வருகிற அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். எத்தனை பேர் விசுவாசிக்குமே? என்ன தெரியல, அந்த வைரஸ் பயங்கரமா பிடிச்சு, கொரோனா வந்து போச்சு, இது போக மாட்டாங்க. இது சாகன வரைக்கும் கூட இருப்பாரு. என்ன விஜய் சோத்ராம்? சிலர் சாகும் போது பாக்கெட்ல வச்சுட்டு தான் சாகும். எது? செல்போன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாரம் கொடுக்கறாங்க தேவன். நீ ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறீங்க, வேதனைப்படுகிறீங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளவு பிச்சைக்காரு நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் குப்பை தொட்டியில எடுத்து அவங்க சாப்பிடுறாங்க. தேவன் நம்மளை எவ்வளவு நல்லா வச்சிருக்கு. அம்மா சோறு சாப்பிட்டு கொடுக்குறேன், அங்க வச்சிரு. ஆமென். அந்த ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கிறாங்க. செல்போனை பார்த்துதான் சாப்பாடு எடுக்கிறாங்க. சிலப்போ வாயில போகும், சிலப்போ கீழே போகும். என்ன செய்யறாங்க? இந்த சாப்பாடு எடுத்துட்டு செல்போன் பார்க்காம சாப்பிட முடியாது ஐயா. செல்போன் பார்த்து தான் சாப்பிடணும். 1 மணி நேரம் எடுக்கும் கொஞ்சம் சோறு சாப்பிடுறதுக்கு. மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. அந்த ஆகாரம் கொடுத்தது யாரு? கர்த்தர். அவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே
கிருபையால் கொடுத்த உணவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பராமரித்த கரங்களை ஆசீர்வதி. இது சாப்பிட்டு பலம்படும்படி இயேசு மூலம் ஜெபிக்கிற பிதாவை என்ன ஜெபிச்சுட்டு அதை சாப்பிட்டு பாருங்க. ஜெபம் இல்ல, ஒண்ணும் இல்ல. செல்போன் பார்த்து 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 நோண்டி சாப்பிட்டாமா 1 மணி நேரம் எடுக்கும். இப்படியா அந்த சாப்பாடுக்கு நீ காமிக்கிறான் என்னது? மரியாதை இல்லை. ஆமென். சாப்பிடுற வேலையில்லாத செல்போன் ஓரமா வைக்க கூடாதா? ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இன்னைக்கு அநேகர் வியாதி கடுமையா காரணம் என்ன தெரியுமா? தேவன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கவில்லை. யாத்ராகமம் 23:25 சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன். அப்ப நம்ம சாப்பிடுமே என்ன செய்யணும்? ஜெபத்தோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே நீ கொடுத்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். அப்படி சாப்பிடும். இந்த சாப்பாடு, இந்த அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதி, வியாதிகளை விலக்கி போடுன்னு சொல்லி ஜெபிச்சு பாரு. ஒரு வியாதி உங்களுக்கு வராது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சாப்பாடை கூட நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. தயவு செய்து செல்போனுக்கு கொஞ்சம் லிமிட் வைங்க. தூங்கும்போது என்னது? தூங்கும்போது என்ன இருக்குது கூட? செல்போன். போர்வை கடியில் இருக்காங்க. ஏமா எஸ்தர் நீ தூங்கிட்டீங்களா? அப்படியே தூங்கிட்டமா. என்ன நோண்டிட்டு இருக்கு? என்ன புக்கு பார்க்கணும்? ஃபேஸ்புக், மூஞ்சி புக்கு. இதெல்லாம் பார்த்தா தான் தூக்கம் வரும். அநேக மூஞ்சிகளை பார்த்தா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா தூக்கம் வராது. ஆமென். அப்புறம் என்னது? என்ன கிராமு? இன்ஸ்டாகிராம். இல்லை, என்ன கிராமு? 100 கிராம் 200 நான் கேட்டிருக்கையா, நமக்கு தெரியாது இந்த கிராமன்னு. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் என்னது? வாட்ஸ்அப்பு. சோத்திரம். என்னப்பு? வாட்ஸ்அப்பு. இதெல்லாம் பார்க்காம தூங்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தமக்கு பிரியமானவனு நித்திரை அளிக்கிறாரு. சங்கீதம் 127 சொல்லுகிறது. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் உனக்கு நல்ல நித்திரை தூக்கத்தை தருவாரு. இந்த இன்ஸ்டாகிராமு அப்புறம் என்னது? இந்த மூஞ்சி புக்குன்னு உனக்கு தூக்கம் தராது, அது தூக்கத்தை கெடுத்தும். வாசிங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டு விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆண்டவரே உமக்கு பிரியமான நித்திரை எனக்கு தாருன்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. நல்ல சொகுசா தூங்குவாங்க. இன்னும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. ஆமென். காலையில தான் ஆண்டவர் எழுப்பி விடுவாரு. அல்லேலூயா. அவர் எளியவரின் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். தயவு செய்து ஜெபிக்கும் போது நீங்க செல்போன் பக்கத்துல வைக்காதீங்க. ஐயா சில வேளை போன் பண்ணும் போது கூட நான் ஜெப வேலையை எடுக்க மாட்டேன். ஏன்னெல்லாம் எந்த ஊழியக்காரன் இல்லை. நான் முடிச்சதுக்கு அப்புறம் போன் பண்ணேன். நான் சொல்லியிருக்கேன்ல, ஐயா நான் பிரேயர்ல இருந்தேன்னு சொன்னாங்க. அப்பதான் ஆண்டவர் எங்களுக்கு ஜெபம் கேட்பாரு. தயவு செய்து யாரு போன் பண்ணட்டும், ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு திருப்பி போடுங்க, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், மன்னிச்சு விடுங்க. உடனே போன் பேசணும். முடியுமா இல்லையா? ஒரு வித்தியாசமான செய்தி இன்றைக்கு கர்த்தர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். செல்போன் நமக்கு அற்புதங்களை கொண்டு வராது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுத்தும். ஆமென். செல்போன் நல்லது, ஆனால் ஜெப வேளையில் அதை பயன்படுத்தாதீங்க. வேதம் வாசிக்கும் போது பயன்படுத்தாதீங்க. 2 லைன் வாசிச்சு உடனே போன் வருது எடுத்து பேசினா நீங்க வாசிச்சு என்ன உங்களுக்கு புரியும்? பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்கு என்ன புரியும் சொல்லுங்க? பரிசுத்த வேதாகமத்திலே அற்புதங்களை காணுகையில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 119:18 சொல்லுகிறது. சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உமது வேதத்தில் அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும். எந்த கண்கள்? ஆவிக்குரிய கண்கள் திறந்தருளும். ஆமென். பரிசுத்த வேதாகமத்தில் அநேக அற்புதங்கள் இருக்குது. அது பார்க்கணும். நம்முடைய இந்த
ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிரமப்பட்டவருக்கு அடைக்கலமாய் வந்திருக்கிறார். நெருக்கப்படுகிற காலத்திலே அவர் தஞ்சமாய் வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம். சங்கீதம் 9:9. சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 18:27 சொல்லுகிறது, தேவரீர் சிறுமைப்படுத்த ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். ஆமென். நாம் சிறுமைப்பட்டு வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தால் தேவன் நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவர். அதுக்கு தான் அவர் இந்த பூமியில வந்திருக்கிறார். தயவு செய்து எத்தனை பேருக்கு உண்மையோடு உத்தமத்தோடு நான் கேட்கிறேன், நீங்களும் அதுக்கு பதில் சொல்லலாம். என் செபத்தை ஆண்டவர் கேட்கணும்னு விரும்ப எத்தனை பேருக்கு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கணுமே என்ன செய்யணும்? அது மட்டும் போதுமா? செல்போன் இடையில பேசக்கூடாது. ஆமென், ஆமென். ஐயா, இங்க ஜெபக்குழி வச்சிருக்கு, ஜெபிக்கும்போது போன் எடுக்கிறாங்களா? சோத்திரம். அது அது என்ன, நான் பார்த்தேன், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஏதோ சொல்லிட்டு முடிச்சிருந்தேன். சோத்திரம். இதான் ஜெபக்குழு? இதொன்னும் இல்லை ஜெபக்குழு. ஜெபக்குழு வந்தா என்ன அது சொல்லுங்க? அது சகோதரிமாரு ஜெப வீராங்கனா இருக்கணும். பிரேயர் வாரியர்ஸ். ஆமென், ஹல்லேலூயா. உண்மையோடு உத்தமத்தோடு ஜெபிக்கணும். உண்மையும் உத்தமமுள்ள ஜெபம் தான் ஆண்டவர் கேட்பாரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபக்குழுவா இருந்தாலும் சரி, சபையிலும் வீட்டிலாலும் சரி, ஜெபிக்கும் போது செல்போன் தூரமாய் வைங்க. உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு அடிமை வாஞ்சிக்கிறோம், கர்த்தரும் வாஞ்சிக்கிறாரு. அவரு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். சங்கீதம் 65:2 சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவாரு. அப்ப ஜெபத்தை கேட்பாரா இல்லையா? நீங்க ஜெபிச்சதானே கேட்பாரு. அசதியாய் ஜெபிச்சாலும் ஜெபம் கேட்க மாட்டேங்க சிஸ்டர். அசதியான ஜெபம் அவருக்கு பிடிக்காது. சங்கீதம் 86:1 சொல்லுகிறது, என்ன சொல்லுது வாசிங்க. சங்கீதம் 86:1, கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆமென், ஹல்லேலூயா. அதே இடத்தில் சங்கீதக்காரன் ராஜா தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே நான் சிறுமையும் எளிமையுமானவன், என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் உமது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுகிறது? உமது செவியை சாய்த்து. சொல்லுங்க சிஸ்டர், எல்லாரும் சொல்லுங்க. அவர் நம்முடைய செவியை சாய்க்கிற தேவன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனம். 86:1. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து. போதும். கீழே என்ன சொல்லு? நான் சிறுமையும். அவர் நம் ஜெபத்துக்கு செவியை சாய்க்கிற தேவன். எத்தனை பேருக்கு தெரியும் அது? நான் என்ன ஜெபிக்கிறது, கர்த்தர் செவியை சாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறது அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் செவி சாய்க்கிறார். அந்த ஒரு பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தரோடு தான் நாம் பேசிக்கொண்டிருக்கோம். நிறைய பேர் ஜெபிக்கிறது ஏதோ ஒரு ஜெபம், கர்த்தரோடு பேசுகிறதுல எண்ணமே இல்லை. யாரு? சர்வ வல்லமையுள்ள ஆல்மைட்டி காட், சர்வ வல்லமையுள்ள தேவனோடு நாம் பேசுகிறார். அவரை நினைச்சால் போதும், ஒரு நொடி போதும், உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் ஒரு நொடி உன்னை தொட்டா போதும், உன் பலவீன நீக்கம், உன் வியாதி அவர் குணமாக்குவாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அவர் யாருங்க? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். He is almighty God. ஆமென். அவர் பரம வைத்தியர். அவர் சும்மா ஒரு நிமிடம் தொட்டா போதும், உங்க வாழ்க்கையே மாறும். ஆமென். உன் சரீரத்துக்கு எல்லா வியாதிகளும் மாறும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆராதனை மூலம் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கேட்ட செய்தி என்னது? கர்த்தர் எளியவர்களின் விண்ணத்தை. ஆண்டவரே, நான் எளியவன், நான் எளியவள்,
என் குடும்பம் எளிய குடும்பம், என் விண்ணப்பத்தை கேளும் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை நீ கேளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபத்துக்கு தடை வராதபடி, இடையூறு வராதபடி ஜெபிச்சு பாருங்க, உங்க ஜெபம் கேட்கப்படும். ஆமென். அல்லேலூயா. செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். நிறைய பேரே சொல்லல. அது எப்படி திடீர்னு நாங்கள் செல்போனை மாற்றி வச்சு சொன்னால் எப்படி? அது நாங்கள் வீட்டில் போய் யோசிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்த வாரம் வரும்போது பாஸ்டர் கிட்ட சொல்கிறேன். சோத்திரம், சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் வேலை ஆத்திரம் வருது, எனக்கு நல்லா தெரியும். சோத்திரம், சோத்திரம், ஆத்திரம், ஆத்திரத்துக்கு சோத்திரம் சொல்லுங்க. அப்பதான் ஓடி போய் எல்லாம் செல்போனை ரொம்ப ஜீவன் மாதிரி வச்சிரு. இயேசுவே, இயேசு சொல்றாங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். அதல்ல, செல்போன் தான் ஜீவன். செல்போன் இங்கே வச்சாதான் அந்த மாறின துடிப்பு வருது, இந்த சூடு பிடிக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து மனம் திரும்புங்க. மனம் திரும்பினதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் கெட்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. நான் அநேக சபைகள் கர்த்தரனை கொண்டு போய் கொண்டிருக்காங்க. அநேக ஆயிரக்கணக்கான விசுவாசிகளை நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஊழியங்களும் சந்திக்கிறாங்க. அநேக விசுவாசிகள் கெட்டு போயிருக்கிறாங்க. ஒரு உண்மை சொல்லட்டுமா ஐயா? அநேக விசுவாசிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் செல்போனுக்கு முன்னாடி போயிருக்குது, ஆனால் இப்போ போக மாட்டாங்க. நீங்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதா அந்த அந்த பிரவேசனத்தை நீங்களே கட் பண்ணி இருக்கிறாங்க. நிஜமா சொல்றேன். என் செல்போன் எடுத்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா? சத்தியம் எடுத்து அவர்கிட்ட பேச முடியுமா? ஒன்றும் முடியாது. உங்க ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும். நிஜமா சொல்றேன். நீங்க எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிக்க வேலை செய்யுங்க, உங்க ஆத்துமா நஷ்டப்பட்டு போனா எந்த பிரயோஜனம் இல்லை. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமா நஷ்டப்பட்ட என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? உங்களோடு நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுகிறேன். பரலோக ராஜ்யத்தில் நீங்க போனோன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால், நீங்க ஜெபிக்கிற வேளையிலே என்ன செய்யணும்? செல்போனை மாற்றி வைங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவருக்கு முதலிடம் கொடுங்க. உன் குடும்பத்திலே பிரச்சனைகள் அவரை மாற்றுவாரு. உன் கண்ணீர் அவரை துடைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. உன் கதரை அவரை கேட்பாரு. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனே அவன் இடுக்குங்களுக்கு எல்லாம் நீங்களாக ரட்சித்தார். நானும் நீங்களும் அப்படிதான் ஜெபம் பண்ணோம். பெருமையோடு ஜெபிச்சு அவர் கேட்க மாட்டாரு, அவர் முகம் திருப்பிடுவாரு. பெருமை உள்ளவருக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஆமென். உன்னை சிற்றிச்ச தேவனே உனக்கு எதிர்த்து நின்னால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய ஆத்துமா அழிவிலேக்கு போய்கொண்டே இருக்குது, நரகத்துக்கு போய்கொண்டே இருக்குது. தயவு செய்து செல்போனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. ஐ ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யூ. நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இந்த எல்ரோயி சபையில, எல்ரோய் என்னன்னா அர்த்தம்? அப்ப நீங்க செல்போன் பேசுறதும் அது காண்றாரா இல்லையா? சபைக்கு மட்டும்தான் அந்த பேரு. சொல்லுங்களேன். எல்ரோயி எப்பவுமே பார்த்து கொண்டு இருப்பாரு. ஆமென். ஒரு நாளைக்கு எல்ரோயி சப்ஜெக்ட் எடுக்கிறேன் நான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு பேர் என்னது? எல்ரோயி. நீ செய்யறதெல்லாம் அவரு பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அது ஆகார சொல் பேர் போட்ட பேர் ஐயா. அதனால நாங்களும் இந்த பேரு போடல, அதனால என்ன எங்களை பார்க்க மாட்டேன். ஆமென். நீ எந்த மூலையில இருந்து என்ன செய்தாலும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீ தூங்குறதும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீ மிழித்திருக்க அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஜெபிக்கும் போது செல்போன் எடுத்து பேசுறது அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அசதியா ஜெபிக்க அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நல்லா கவனிக்கிற. சபையின் பேர் என்ன? எல்ரோயி, என்னை காண்கின்ற தேவன். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன நினைச்சிருக்க? சபையில மட்டும்தானே உங்களை பார்க்கறாரு, வேற எங்க பார்க்கறது இல்லையா? சொல்லுங்க சிஸ்டர்.
அதங்க பார்க்க போறோம்ல. நாங்க வீட்டில் இருந்தாலும் என்ன, இந்த சென்னையில், தமிழகத்தில், தண்டையார்பேட்டையில், பழைய வண்ணாரப்பேட்டையில், இந்த என்ன எழில் நகர்ல, அதொன்னும் அவருக்கு தெரியாது. அதொன்னும் அவருக்கு தெரியாது. தெரியுமா இல்லையா சகோதரா? நீ எந்த மூலையில் இருந்தாலும் எல்ரோயி இல்லை, அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு, நீ எழுந்திருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறாரு, தூங்கும்போது என்ன மூஞ்சி புக்கு பார்த்து கொண்டிருக்கிறாரு, அவர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆமென். அப்புறம் என்ன கிராம, இன்ஸ்டாகிராம் அவரு எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாரு. எல்லாரும் கோபம் இருந்த என்ன பார்த்துட்டு. ஆமென். அல்லேலூயா. கோபம் இருந்தோ இல்லையா? இல்லைன்னா நல்லது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்ரோயி, என்னை காண்கின்ற தேவன். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கு, அந்த ஒரு பயம் இருக்கணும். விசுவாசத்தை விட பயம்னு சொல்லல இல்லையா? எல்ரோயி அவர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஐயோ, நான் எல்ரோயி சபையில விசுவாசி, அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நான் செய்யறதும் பேசுறதும் நடக்கிறது உட்கார்றது எல்லாம் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. தாழ்மையோடு ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் தருவாரு. விசுவாச அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைக்கு நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. நாம் அனைவரும்